वेदैक सत्फला तरट्नाट्य सर्वलोकैक दृक्पृता सर्वभागवत प्राण श्रीमद्भागवत प्रभो कलिद्वन्द्वोदितादित्य श्रीकृष्ण परिवर्तित परमानंद पाठाय प्रेम वक्षाक्षराय ते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोस्तुमे मतेक बंधो मत्संगिन् मद्गुरो मन्महादन मन्निस्तारक मद्भाग्य मदानंद नमोस्तुमे असाधु साधु ददाயின் அதினோச்சதாகரா ஆனா முஞ்ச கதாச்சின்மாம் பிரேம்னா ஹிருத்கண்டயோஸ்புரா. மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களில் இருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே, எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, என்னுடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் என்னை விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவர்க்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்பொழுதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டுடன் எப்பொழுதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸ்ரீமத் பாகவதம் 10வது காண்டம் அத்தியாயம் 60 கேள்வி பதில்கள் 30வது ஸ்லோகத்திலிருந்து 31வது ஸ்லோகத்திலிருந்து மீதி இருக்கும் ஸ்லோகங்கள் அனைத்தையும் இன்னைக்கு பார்க்கலாம். கேள்வி: பாமினி என்ற சொல் எதை சுட்டி காட்டுகிறது? கிருஷ்ணபிரியா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கடுமை, கிருஷ்ணா தண்டவத் பிரணாம் விவேகம் மாதாஜி. ஆகியவற்றை கொண்ட ஒரு ஒரு கணவனும் பெண் மனைவியும் என்பது அந்தரங்கமாக பேசிக் கொள்ளும்போது ஒருவரை ஒருவர் கேலி செய்து கொள்வார்கள், அதாவது பரிகசித்துக் கொள்வார்கள். அந்த முகமாக கிருஷ்ணர் ருக்மிணியை பாமினி என்று கூப்பிட்டார். பாமினி என்னும் சொல் கோபமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய பெண்ணை குறிக்கிறது. ஆனால் ருக்மிணி அப்படி இல்லை, ஒரு கேலி செய்யும் முகமாக பாமினி என்ற சொல்லை குறிப்பிட்டார். ஹரே கிருஷ்ணா. நன்றி, சரியா சொன்னீங்க. 20வது கேள்வி: ஸ்ரீ கிருஷ்ணர் விவரித்த தம்மில் உள்ள குறைபாடுகளை வரிசைப்படுத்துக. தம்மிடம் குறைகள் இருப்பதாகவும் தாம் ருக்மிணியின் கணவராவதற்கு தகுதியுடையவர் அல்ல என்னும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் விவரிக்கப்பட்ட குறைபாடுகள் சில ஸ்ரீதர சுவாமி இங்கு வரிசைப்படுத்துகிறார். பொருத்தமற்ற தன்மை, பயம், சமுத்திரத்தில் புகலிடம் ஏற்றல், பலவான்களை பகைத்து கொள்ளல், ராஜ்யத்தை துறத்தல், தன்னில் உறுதியின்மை, சாதாரண நீதி நெறிகளை மீறுதல், நற்குணங்கள் இல்லா தன்மை, பிச்சைக்காரர்களால் பொய்யாக புகழப்படும் பற்றற்ற நிலை மற்றும் குடும்ப வாழ்க்கையில் ஆசையின்மை எனப்படும் தம்மிடம் உள்ள இக்கெட்ட குணங்கள் ருக்மிணி அறிய தவறிவிட்டாள் என்று பகவான் சுட்டிக்காட்டுகிறார். ஹரே கிருஷ்ணா. நன்றி, சரியா சொன்னீங்க, அழகா சொன்னீங்க. அடுத்து 21வது கேள்வி: உனக்கு சமம் இல்லாத என்னை நீ ஏன் தேர்ந்தெடுத்தாய் என்ற கேள்விக்கு ருக்மிணியின் பதில் யாது? மாதாஜி, நான் சொல்றேன். சொல்லுங்க. முதலில் இந்த அத்தியாயத்தின் 11வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணரின் கூற்றுக்கு அவள் பதிலளிக்கிறார். தஸ்மானோ பௌருஷே சமான், உனக்கு சமமில்லாத எங்களை ஏன் நீ தேர்ந்தெடுத்தாய்? எவரும் புருஷருக்கு சமமாக முடியாது என்பதால் தானும் ஸ்ரீகிருஷ்ணன் சமமானவர் இல்லை என்று இங்கே ருக்மிணி கூறுகிறார். பகவானின் பதுரங்க சக்தியானது லட்சுமி தேவியான ருக்மிணியின் ஒரு அம்சமாகும். எனினும் பெரும் அடக்கத்தின் காரணத்தினால் ருக்மிணி தன்னை இந்த பகிரங்க சக்தியுடன் அடையாளப்படுத்திக் கொள்கிறார் என்பது ஸ்ரீ விஸ்வநாத் சக்கரவர்த்தி சுட்டி காட்டுகிறார். நன்றி, சரியா சொன்னீங்க. நம்முடைய ருக்மிணி தேவி லக்ஷ்மியினுடைய அம்சம். பகவானுக்கு போய் யாராவது சமமாக முடியுமா? சமமாக முடியாது, அது சரிதான். நான் ஒரு சாதாரண பெண், அதனால அடக்கத்தின் காரணமாக அப்படி பேசுறாங்க. அவங்க பகிரங்க சக்தியின் ஒரு அம்சமாக நம்மை போல ஒரு சாதாரண பெண்ணாக தன்னை பாவித்து சொல்றாங்க. கண்டிப்பா யாரும் உங்களுக்கு சமமாக முடியாது, நான் கண்டிப்பாக உங்களுக்கு சமமாக முடியாதுன்னு சொல்றாங்க. 22வது கேள்வி: பகவான் அரசர்களுக்கு பயந்து சமுத்திரத்தில் புகுந்ததை உலம்பன மாத்திர ஆத்மா என்ற சொல் கொண்டு விளக்குக. இது ஒரு அழகான ஓமானம். சரஸ்வதி மாதாஜி சொல்லுங்க.
தம் பக்தர்கள் இயற்கை குணங்களின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டு புலன் நுகர்வில் சிக்கிக்கொள்வார்கள் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அஞ்சுவதால் அவர் சமுத்திரம் போன்ற அவர்களுடைய இதயங்களுக்குள் புகுந்து எல்லாம் அறிந்த பரமாத்மாவாக அங்கேயே இருக்கிறார். உபலம்பன மாத்திர ஆத்மா என்று விஸ்வநாத சக்கரவர்த்தி குறிப்பிடுகிறார். இவ்வாறு தமது பக்தர்களை அவர் காக்கிறார். பகவான் தமது பக்தர்களின் தியான பொருளாக விளங்குகிறார் என்ற அர்த்தத்தையும் உபலம்பன மாத்திரா எனும் சொல் குறிப்பிடுகிறது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, நல்லா சொன்னீங்க, நன்றி. பகவான் பக்தர்களுடைய இதயத்தினுடைய ஆழம். இதயம் கடல் மாதிரி இல்ல, ரொம்ப ஆழமானது. பல விஷயங்கள் இருக்கு, பல பல யுகங்களாக நாம சேர்த்து வைத்திருக்கின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு கடல் போன்றதுதான் இதயமும் கூட. அப்ப அந்த கடல் உள்ள போயிட்டு அவர்களை நல்வழிப்படுத்துகிறார். அடுத்தது 23வது கேள்வி. பலவத் பி கிருத்த துவேஷான் என்ற வாக்கியத்தை ஸ்ரீமதி ருக்மிணி எப்படி விளக்குகிறாள்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சாந்தாமணி மாதாஜி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ண. 12ஆம் ஸ்லோகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மேலும் கூறுவதாவது, பலவத்பி கிருஷ்ண துவேஷான், பலவான்களிடம் நாங்கள் விரோதத்தை ஏற்படுத்தி கொண்டோம். இவ்வுலகில் பலம் பொருந்தியவையாக இருப்பவை உண்மையில் ஜடப்புலன்களே என்பதையும் ஸ்ரீமதி ருக்மிணி தேவி இங்கு சுட்டி காட்டுகிறாள். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி. நீங்க பலவத் பி கிருத்த துவேஷான் அப்படின்றது பலவான்கள் கிட்ட பகவான் விரதத்தை அவருக்கு நம்முடைய ஜட புலன்களுக்கு எதிர்க்க பகவான் சண்டை போடுறார். நாமெல்லாம் இந்த புலன்களும் மிகவும் சக்தி வாய்ந்த பலவான்களுக்கு சமந்தான். நம்மால அந்த புலன்களை வெற்றி கொள்ள முடியாது, ஆனால் பகவானால கொள்ள முடியும். அதனால்தான் அவர் ரிஷிகேஷர். ரிஷி அப்படின்னா புலன்களை வெல்பவர் தான் ரிஷிகேஷர். அதனால அவர் வெல்ல முடியும், நம்மால வெல்ல முடியாது. அடுத்து 24வது கேள்வி. பக்தர்கள் ஏன் அரசியலில் இருந்து விலகி நிற்கிறார்கள்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. அதிகாரம் தேங்க்யூ மாதாஜி. அதிகாரம் நேர்மையின்மைக்கு காரணமாகிறது. இவ்வாறாக பகவான் அன்பு தொண்டர்கள் கூட அரசியல் அதிகாரத்திலிருந்தும் சதி ஆலோசனையிலிருந்தும் ஒதுங்கி விடுகின்றனர். பகவான் தமது சுய ஆன்மீக ஆனந்தத்தில் பூர்ணமாக திருப்தியுடையவராக இருப்பதால் உலகாயுதமான அரசியல் பதவிகளை ஆக்கிரமிப்பதில் நிச்சயம் ஆர்வம் கொண்டிருக்க மாட்டார்கள் பக்தர்கள். இவ்விதமாக பகவானின் உன்னத இயற்கைக்கு அவரது செயல்களே ஆதாரம் என்று ஸ்ரீ ருக்மிணி தேவி இங்கே சரியாக கருத்துரைக்கிறார். ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் அரசியல் எல்லாம் இறங்குறது இல்ல, ஆனால் விதிவிலக்கான இப்ப உயர்ந்த பக்தர்கள் இப்ப பாத்தீங்கன்னா குலசேகர ஆழ்வார் ஒரு மன்னன் தான். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா யுதிஷ்ட மகாராஜர் மன்னன், பரீட்சித் மகாராஜர் மன்னன், பிருத்து மகாராஜர் மன்னன், துருவ மகாராஜர் மன்னன், பிரகலாத் மகாராஜர் மன்னன். இவங்கெல்லாம் இந்த மிகப்பெரிய உயர்ந்த நிலையில இருந்து அவங்க ஆட்சி செய்யறாங்க. அவங்களுக்கு ரொம்பவே சக்தி அதிகம். அவங்கள மாதிரி சாமானியமானவர்கள். இப்போ ஒரு பக்தர் நமக்கு அரசு ஆள்வது நமக்கு முடியாது அப்படின்னும் போது அவங்க விலகிடுறாங்க. இவங்களால ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியுது பாருங்க. பரீட்சித் மகாராஜர் எவ்வளவு பெரிய மன்னன், எவ்வளவு பெரிய பக்தன், ரெண்டுமே அவரால் செஞ்ச முடிஞ்சது. முடியாத பல பக்தர்கள் வேண்டாம், எங்களுக்கு அரசியல் வேண்டாம், பதவி வேண்டாம், பணமும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், நான் எளிமையா இருந்துட்டு போறேன்னு சொல்றாங்க. ஆனால் சில பேரால முடியும். அவர்கள் உயர்ந்த பக்தர்களாகவும் இருப்பாங்க, அவங்க ராஜ ரிஷியாகவும் இருப்பாங்க. அவங்கள ராஜ ரிஷின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அடுத்த கேள்வி. ஆலோக பதம் என்ற சொல்லின் பொருள் யாது? அதை ஸ்ரீமதி ருக்மிணி எப்படி எடுத்துக் கொள்கிறாள்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்றேன் மாதாஜி. சொல்லுங்க. ஆலோக சொல்லட்டுங்களா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஆலோக பதம் அப்படிங்கிற அந்த சொல்ல ருக்மிணி தேவி ஆன்மீக வழி அப்படின்னு சொல்ற அந்த பொருள்படிபடி எடுத்துக்கிறாங்க. இது பௌதீக வழக்கத்தில் சிக்கிட்டு இருக்கிறவங்க அந்த மிருகங்களை மாதிரி இருக்கிறாங்க. ஆனா ஆன்மீக முன்னேற்றத்துல நாகரிக முன்னேற்றம் அடைந்தவர்களாக இருந்தாலும் கூட இந்த மினுமினுப்பு செய்யப்பட்ட அந்த மிருகங்களாகவே இவங்க இருக்கிறாங்க. ஆனா பகவானுடைய செயல்கள் எப்பொழுதும் உன்னதமாகவே இருக்கிறதுனால இந்த அஸ்பஷ்ட அப்படின்னு சொல்றாங்க அந்த வார்த்தை. அப்ப பகவானை அறிய முயலும் முனிவர்களால் கூட இந்த செயல்களை பூர்ணமாக புரிஞ்சு கொள்ள முடியாது சொல்றாங்க. இந்த பதத்தை வச்சு ஆஸ்பஷ்ட வர்த்தமான பும்சாம் ஆலோக பதம் ஈயுஷாம் அஸ்திதாக பதவிம் சுப்ரு பிரயாக ஷீதந்தி
யோசித்த அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அழகியம் புருவம் படித்தவரை தெளிவற்ற நடத்தையுடையவர்களும் சமூகத்தால் அங்கீகரிக்கப்படாத ஒரு வழியை பின்பற்றுவர்களாக ஆண்களை கணவராக பெற்றவர் பெண்கள் வழக்கமா கஷ்டப்பட வேண்டி இருக்கும். அதையும் சேர்த்து இந்த இந்த ஸ்லோகத்தின் மூலமா சொல்றாங்க மாதாஜி. சொல்றாங்க அங்கீகரிக்கப்படாத சமுதாயத்தினால இவங்க இந்த கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நன்றி. அடுத்த கேள்வி. பகவான் ஒன்றுமில்லாதவர் நிஷ்கிஞ்சனா என்பதை ஸ்ரீமதி ருக்மணி தேவி எப்படி குறிப்பிடுகிறாள்? இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தா போன வாரம் நான் பாடத்துல நடத்தினேன். எவ்வளவு தூரம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியல எனக்கு. 37வது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க வசந்தி மாமி. நிஷ்கிஞ்சனா என்றால் ம். ஏதும் இல்லாதவர் என்று பொருள் கொண்டாலும் எல்லாமே பகவானோடு தான் இருக்கிறப்போ தனியா இது இல்லாதது என்று சொல்வதற்கு இல்லை. அதனால நிஷ்கிஞ்சனா. எக்ஸலண்ட். ரொம்ப அழகா கேட்டிருக்கீங்க. போன வாரம் நான் அதை தான் சொன்னேன். ஆனா எந்த அளவுக்கு புரிஞ்சு எல்லாமே அவங்களுதுன்னும் போது இந்த ஒரு பொருள் அப்படி அவங்களுதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால அவர் நிஷ்கிஞ்சனா. ரொம்ப நல்ல பதில் சொன்னீங்க. நன்றி. பக்தர்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 27வது கேள்வி. ஆண்டவன் மற்றும் பரம் சத்தியம் இரண்டிற்கும் உள்ள வேறுபாட்டை விளக்கவும். இது கொஞ்சம் யார் சொல்வீங்க? ஆண்டவன் மற்றும் பரம் சத்தியம். சீதலா கேஷ். ஜென்ரலா சொல்றதுங்களா மாதாஜி? இல்ல நீங்க புக் பார்த்தே சொல்லலாம். புக்ல போட்டிருக்காது. ஓகே ஏதுங்களா பதில் எழுதி படிச்சீங்கன்னா சொல்லலாம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே துளசி மகாராணி என்பதன் கருத்து பரிபூரண மெய்ப்பொருள். ஒருங்க இருங்க. துளசி மகாராணி சொல்லிட்டோம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஆண்டவன் ஆள்பவன் ஒரு மாதாஜி. பரம் சக்தின்னா அது நிறைய கருத்து சொல்றாங்க. சகல சக்திகளுக்கும் மூலாதாரமாக இருக்கிற அவரை குறிக்குது. எல்லா சக்தியும் நம்ம 6 சக்தி படிக்கிறோம்ல, அழகு, ஐஸ்வர்யம், இதெல்லாம் அறிவு, அழகு, செல்வம், பலம், இதெல்லாம் இதுக்கு எல்லாருக்கும் மூலாதாரம் அவர்தான் மட்டும் சொல்றாங்க. பரம சத்தியம். இப்ப பரம அப்படின்றதுக்கே நிறைய அர்த்தங்கள் இருக்கு. பகவான்ற வார்த்தை ஆண்டவன், பரம் சத்தியம், பகவான், அது இன்னும் மேல போதான். இப்ப பொதுவா கிறிஸ்துவர்கள் மற்ற சமயத்தினர் எல்லாம் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லுவாங்கல்ல. அது பொதுவா கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. அது டெமிகாட்ஸ கூட நம்ம ஆண்டவரேன்னு சொல்லலாம். தேவி தேவர்களை கூட ஆண்டவரேன்னு சொல்லலாம். அதுக்கு மேல இந்த இந்த வார்த்தை இப்ப அதுக்குதான் பிரபுபாதர் முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்றார். ஆங்கிலத்துல சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காடட் அப்படின்னா அதுக்கு சமமா ஒருத்தர் கிடையாது. அடுத்தது மாதாஜி ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டத்தில் 300 பிரபுவாதா பின்வரும் கூற்றை கொண்டு துவங்கிறார். அதுவும் நம்முடைய தற்போது விவாதத்துடன் சம்பந்தப்பட்டதாகும். ஆண்டோன் என்பதன் கருத்தும் பரிபூர்ண மெய்ப்பொருள் பரமசத்தியம் என்பதன் கருத்தும் ஒரே நிலையில் உள்ளவை அல்ல. ஸ்ரீமத் பாகவதம் பரமசத்தியத்தை நோக்கமா கொண்டுள்ளது. ஆண்டோன் என்ன கருத்து ஆள்பவரை குறிக்கிறது. ஆனால் பரமசத்தியம் என்ன கருத்து சகல சக்திகளுக்கும் மூலாதாரமாக இருப்பவரை குறிக்கிறது. இங்கு பிரபுபாதர் அடிப்படை தத்துவத்தை தொட்டு பேசுகிறார். கடவுள் பொதுவாக பரமஜீவன் என்று விவரிக்கப்படுகிறார். பரம என்று சொல்லுக்கு அகராதி பின்வரும் அர்த்தங்களை அளிக்கிறது. அந்தஸ்து, சக்தி, அதிகாரம் முதலிகளை மிகவும் உயர்ந்தவர். குணம், சாதனை, செயல் முதலிகளில் மிக உயர்ந்தவர். தரத்தில் மிக உயர்ந்தவர் மற்றும் 4 முடிவானவர். இவற்றை எதுவும் பரிபூர்ணத்தில் இருப்பதை போதுமான அளவில் விவரிக்க முடியும். இவங்க படிச்சுட்டாங்க. நான் விளக்கி சொல்லலான்னு பார்த்தேன். மாதாஜி புக் எடுத்து படிச்சுட்டாங்க. உண்மைதான். அதாவது கடவுள் அப்படின்னு ஒரு பொதுவான வார்த்தை இருக்கு. அந்த மாதிரி வார்த்தை தான் ஆண்டவர் அப்படின்றது. ஆண்டவர்னா ஆள்பவர்னு அர்த்தம். அதுக்கு மேல பரம் சத்தியம், அப்சல்யூட் ட்ரூத். ஆங்கிலத்துல படிக்கிறவங்க இதை பார்த்துக்கலாம். அப்சல்யூட் ட்ரூத்ன்றத தமிழ்ல பரம் சத்தியம்னு பாக்குறாங்க. பரம் சத்தியம் கூட ஒரு லிமிட்டேஷனோட தான் இருக்கு. அதற்கு மேற்பட்டவர் கிருஷ்ணர் அப்படின்றது தான் இங்க போட்டிருக்கு. பரம் சத்தியம், அப்சல்யூட் ட்ரூத் அப்படின்றது கூட கம்மி தான், கொஞ்சம் கம்மி, குறைச்சலா தான் பகவானுடைய குணங்களை விவரிக்கிறது அப்படின்றது தான் இந்த பொருளுரையினுடைய அர்த்தம். ஏன்னா பகவானை பற்றி சொல்லணும்னா இன்னும் இன்னும் அதுக்குதான் பிரபுபாதர் முழு முதற் கடவுள் அப்படின்னு முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்றார். ஆச்சா, அவர் தான் முடிவானவர், தரத்தில் உயர்ந்தவர், சமமானவங்க எதுவுமே கிடையாது. அந்த வார்த்தைக்கு கூட யாரையும் ஒப்பிட முடியாது. பல நேரங்கள்ல நம்ம பாக்குறோம். பாகவதம்ல கூட சிவபெருமான், நாரத முனிவர், இவங்களெல்லாம் கூட நம்ம பகவான் அப்படின்னு ஒரு வார்த்தையில பகவான் நாரதர் சொன்னார்
அப்படின்லாம் பாக்குறோம். ஏன்னா பகவானுக்கு கொஞ்சம் சற்றேறக்குரிய நெருங்கிய நிலையில் இருக்கக்கூடியவங்களை கூட சில நேரங்கள்ல பகவான்னு சொல்றாங்க. ஆனா பூர்ண புருஷோத்தம் பகவான் அப்படின்னு இப்ப இந்தியில சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல வந்து சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காடட், அது வந்து கிருஷ்ணருக்கு மட்டும்தான். அது கிருஷ்ணருக்கு மட்டும்தான். ஈவன் பகவான்ற சொல்ல கூட சில நேரங்கள்ல பக்தர்களுக்கும் உயர்ந்த பக்தர்களுக்கும் பயன்படுத்தினாலும் இந்த முழு முதற் கடவுள் அந்த வார்த்தை வந்து கிருஷ்ணருக்கு மட்டும்தான். அது வந்து இதுல எதுவுமே அவரை முழுசா விவரிக்கலன்னு சொல்றாங்க. இப்ப இந்த ஆண்டவரும் சரி பரம் சத்தியமும் சரி முழுசா பகவானை விவரிக்கவில்லை. அடுத்து 28வது கேள்வி, யார் பகவானின் ஹரே கிருஷ்ண மாதாஜி. சாரிங்க மாதாஜி. சத்தியம் பரம் தீமகி அப்படின்னு வருதுல்ல மாதாஜி முதல் ஸ்லோகத்துல. அப்ப அதுல முழுமை இல்லைங்கிறீங்களா? சத்தியம் பரம் தீமகி. பரம் அப்படின்னா உயர்ந்த பரம் தீமகி, அது வந்து மெடிடேட் பண்றேன்னு அர்த்தம். நான் அதை காயத்ரி மந்திரத்துல தியானிக்கிறேன். வருது. ஆமாங்க சத்தியம் மாதாஜி. பரம் தீமகி, அதை அப்ப அது நான் முழுமை மெடிடேட் பண்றேன். இல்லைன்றீங்களா? முழுமுதற் கடவுள் தான். இன்னும் கொஞ்சம் குறைச்சல், இன்னும் அவரை பத்தி முழுசா சொல்றதுக்கு இன்னும் கூட இருக்கு அப்படின்னு சொல்றது. பரம் சத்தியம் அவர்தான். அவர்தான் பரம் சத்தியம், அப்சல்யூட் ட்ரூத்ன்னு சொல்ற அவர்தான் அது. ஆனால் அது கூட அவரை பாருங்க, இவற்றில் எதுவும் பரிபூர்ணத்தின் இருப்பை போதுமான அளவில் விவரிக்கவில்லை. அப்ப எந்த வேர்டு ஆப்டா இருக்குங்க மாதாஜி? எந்த வேர்டு ஆப்டா மீன்ஸ் என்ன சொன்னாலும் அவரை விவரிக்க முடியாதுன்ற கருத்தை எடுத்துக்கலாம். என்ன இப்ப இது அப்சல்யூட் ட்ரூத் பரம் சத்தியம் எல்லாமே சொன்னா கூட அது கூட முழுசா அவரை விவரிக்குமான்னா தெரியாது. ஏன்னா நமக்கே எந்த ஒரு பக்தனுக்குமே அனந்த சேஷுக்கே கிருஷ்ணரை வந்து முழுசா புரிஞ்சுக்க முடியல. 1000 நாக்குகளால புகழ்ந்து கொண்டே வருகிறார் யுக யுகமா, ஆனால் அவரால புரிஞ்சு கொள்ள முடியல. அதனால இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சல் தான் அப்படின்ற மாதிரி கடைசியில முடிச்சாங்க. அதுதான் நான் எழுதியிருக்கிறேன். இவற்றில் எதுவும் பரிபூர்ணத்தின் இருப்பை போதுமான அளவில் விவரிக்கவில்லை. அப்ப பௌதிகமான வார்த்தைகளை கொண்டு நம்மளால விவரிக்க முடியாது. ஆனாலும் சரி, இந்த முழுமுதற் கடவுள் சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காடட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பிரபுபாதர் வெறும் கடவுள்னு சொல்லிருக்கலாமே. பிரபுபாதர் பாருங்க புத்தகத்துல சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் ஹெட் அப்படின்னு போட்டிருக்காரு. ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழி பெயர் முதற் கடவுள் அப்படின்னு, வெறும் கடவுள் அப்படின்னா அது பத்தல. அதனாலதான் முழு முதற் கடவுள். இது வந்து பிரபுபாதரே உண்டாக்கின வார்த்தை தான் அது, சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காடட் அந்த மாதிரி ஆங்கிலத்துல. ஏன்னா எங்கன்னா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காடட் பிரபுபாதனுடைய புத்தகங்கள்ல தான் இருக்கும். சில இஸ்கான் ஆங்கில மொழின்னு சொல்லிக்கலாம் நம்ம சில விஷயங்கள்லாம். அது வந்து இஸ்கான் புத்தகங்கள்ல பிரபுபாதர் தான் அதெல்லாம் ஸ்பெசிபிக்கா சில வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தியிருப்பாரு. அது கூட ஒரு தூய பக்தர், அதனால அவர் எது ஒண்ணா பண்ணலாம். அதுல கூட அது முழுமை இல்லைன்ற மாதிரி ஃபீல் பண்றார் பிரபுபாதர். அவ்வளவுதான், அதுதான் புரிஞ்சுக்க முடியும். யார் பகவானின் சகவாசத்திற்கு தகுதி உடையவர்கள்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எல்லா மனித சொல்லாம பத்மா சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எல்லா மனித லட்சியங்களுக்கும் மொத்த உருவாக விளங்கும் நீங்களே வாழ்வின் இறுதி லட்சுமி ஆவர்னு சர்வசக்தி படைத்த பகவானே உங்களை அடையும் பொருட்டு அறிவாளிகள் மற்ற அனைத்தையும் கைவிடுகின்றனர். இவர்கள் தான் உங்களுடைய சகவாசத்திற்கு தகுதி உடையவர் என்று கூறுறாரு. புலனுகர்ச்சி அனைத்தும் விட்டுறணும். நாம விட்டோமா அப்படின்னா தான் நம்ம வந்து பகவானின் சகவாசத்திற்கு தகுதியுடைய. புலனுகர்ச்சியை 0 ஆக்கணும், அப்பதான் அங்க போக முடியும். நன்றி. அடுத்த கேள்வி 29வது கேள்வி. பிக்ஷுபி ஸ்லாகிதா முதா என்ற கூற்றை ருக்மிணி தேவி எவ்வாறு மறுத்துள்ளார்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. பிஷுபி ஸ்லாகிதா முதாங்கிற கூற்றை வந்து, அதாவது பிச்சைக்காரர்களால் போற்றப்படுகிறேன் என்ற கூற்றை வந்து ருக்மிணி தேவி மறுக்கிறாங்க. எப்படின்னா பெயரளவையான அந்த பிச்சைக்காரர்கள் உண்மையில பரமஹம்ச நிலையில் தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு ருக்மிணி சுட்டி காட்டுறாங்க. ஆன்மீக முன்னேற்றத்தில் மிக உயர்ந்த படித்தரத்தை அடைந்து விட்டதால் சன்னியாசி தண்டத்தை துறந்த சன்னியாசிகள் பரமஹம்சர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவங்க வந்து மிக உயர்ந்த ஒரு விதத்துல பிச்சைக்காரர்கள் மாதிரி தான், மீன்ஸ் எல்லாத்தையும் திறந்துட்டாங்க. அதனால இப்ப இது நீங்க அது பரமஹம்சர்கள்ல நீங்க இப்படி சொல்லிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவ மறுத்து சொல்றான் ருக்மிணி. அதான் மகாபிரபுவோட தண்டத்தை கூட நித்யானந்த பிரபு அதனாலதான் உடைச்சு கேட்டுறாரு. இது கூட தேவையில்லை, ஏன்னா நீங்க பரமஹம்சர், அதற்கு மேற்பட்ட. நன்றி. அடுத்தது, ருக்மிணி தேவி ஏன் பிரம்மா சிவன் போன்ற சக்தி வாய்ந்த தேவர்களையும் ஒதுக்கிவிட்டு பகவானை தேர்ந்தெடுத்தாள்?
ஜெயசுபத்ரா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் சொல்றேன் சொல்லுங்க மாதாஜி. நவமணி மாதாஜி. பிரம்மா, சிவன் மற்றும் சொர்க்கத்தை ஆள்பவர்கள் முதலான தாழ்ந்த நிலையுள்ளவர்களை தான் கடந்து வந்திருப்பதாக ருக்மணி குறிப்பிடுகிறாள். ஏனெனில் பௌதிக கணக்குப்படி இவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் என்றாலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் புருவங்களிலிருந்து தோன்றும் சக்தி வாய்ந்த அந்த கால அலையினால் அவர்கள் அலைக்கழிக்கப்படுகின்றனர். எனவே தூர நோக்கு இன்மைக்கு நேர் எதிராக முழு பிரபஞ்சத்தின் சூழ்நிலையும் நன்கு மதிப்பிட்ட பிறகு ருக்மணி பகவான் கிருஷ்ணரை வரித்தாள். இவ்விதமாக தன் கணவரை அன்புடன் கடிந்து கொள்கிறார். பகவான் ஒரு புருவத்தை அப்படி அசைச்சாருன்னு வச்சுங்களேன், கால அலைகள் வந்து எவ்வளவு பெரிய தேவனா இருந்தாலும் அவன் அலை கழிச்சுட்டான். கால அலைகள் வந்து எப்படி சக்தி வாய்ந்ததுன்றத நம்ம பார்த்திருக்கோம். காலம்தான் உலகத்துல இருக்கிறதுலே சக்தி வாய்ந்தது. பலவான்கள் அவங்க எல்லாம் கிடையாது, கால அலைகள் தான். அது அந்த கால அலைகள்னா எப்படி கட்டுப்படுத்தப்படுகின்றது? கிருஷ்ணர் இப்படி புருவத்தை அசைச்சாருன்னா எல்லாமே கட்டுப்படும். அது மாதிரி பெரிய தேவர்கள், மகா தேவர்கள், பிரம்மா, சிவன் போன்றவர்கள் கூட பகவானுடைய புருவ அசைவுல ஏற்படுற கால அலைகள்னால கட்டுப்படுத்தப்படுகிறார்கள். அதனால அவங்களெல்லாம் ஒதுக்கிட்டு ருக்மிணி கிருஷ்ணரை தேர்ந்தெடுத்தாள். 32வது கேள்வி. ருக்மிணி தேவி மாதாஜி 30வது கொஸ்டின் கேட்டீங்களா மாதாஜி? இருங்க 30வது கொஸ்டின். ருக்மிணி தேவி எந்த 2 முக்கிய காரணங்களுக்காக ஸ்ரீ கிருஷ்ணரை தேர்ந்தெடுத்தாள்? 2 முக்கியமான காரணங்கள். ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க சொல்லுங்க மாதாஜி. இந்த ஸ்லோகத்துல இத்வதீய தீர்க்க சமீக்ஷையா அப்படின்னு இந்த தூரநோக்கு இல்லாத தொலைநோக்கு தூரநோக்குன்னு போட்டிருக்காங்க. ஓகே மாதாஜி. அந்த ஒரு காரணமே தமிழ் தெரிஞ்சவங்க தானே, அவங்க மொழிபெயர்ப்புல எப்படியோ பண்ணிட்டாங்க. தொலைநோக்கு பார்வைன்னு சொல்லுவோம்ல. சரி, இதுமே விருத்தோ அசி அப்படின்னு சொல்லிப்பட்ட அந்த 2 காரணங்களால, அதாவது வந்து பகவான் வந்து இந்த பரம கருணாமூர்த்தி, அப்ப எல்லா லோகங்களுக்கும் பரமாத்மாவும் இருக்கிறாரு. அந்த அதையும் நினைச்சிட்டு இந்த 2 காரணத்தை சொல்றாங்க மாதாஜி. நிலைமையை நீ அறிந்திருக்கவில்லை, உயர்ந்த நிலையை அறிந்ததுனால. வைதர்பி வந்து உயர்ந்த நிலையை அறிஞ்சதுனால தேர்ந்தெடுத்தாங்க. கிருஷ்ணருக்கு தொலைநோக்கு பார்வை இருக்கு, தனக்கு தொலைநோக்கு பார்வை இல்ல, ஆனா கிருஷ்ணருக்கு இருக்குல்ல, அதனால தேர்ந்தெடுத்தாங்க. கிருஷ்ணர் சொன்னாரு, உனக்கு தொலைநோக்கு பார்வை இல்லம்மா அப்படின்னாரு. இல்ல, உங்களுக்கு இருக்கு இல்ல, அதனால நான் தேர்ந்தெடுத்தேன்னு சொல்றாங்க. அடுத்த கேள்வி. ருக்மிணி தேவி எதை மூடத்தனமான வார்த்தைகள் என்று கூறுகிறாள்? இப்பதான் கோபம் காட்டுறாங்க அம்மா, அது வரைக்கும் கோபத்தை காட்டல. இது ரொம்பவே முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லி மாதாஜி 31 விட்டுட்டீங்க மாதாஜி. ஏன் பிரம்மா சிவன் போன்ற சக்தி சொல்லியாச்சு, இப்பதானே பாட்சோம். பிரம்மா அலைகளால் வருது. 30க்கு முன்னாடியே கேட்டாங்க, சொல்லியாச்சு. 30க்கு முன்னாடி 31 கேட்டுட்டேன். 32வது கேள்வி யார் பதில் சொல்றீங்க? ஜெயசுபத்ரா சொல்றீங்களா? ஹரே கிருஷ்ணா. 32வது மாதாஜியா? ஆமா ஆமா ஆமா. அன்பு கணவரே, எனக்கு தூர நோக்கி இல்லை என்ற உங்களுடைய குற்றச்சாட்டானது விஷயத்தில் எனக்கு ஆழ்ந்த அறிவை நீங்கள் அறியவில்லை என்பதையே சுட்டி காட்டுகிறது மாதாஜி. இல்ல, அது இல்ல மாதாஜி. 32 வந்து மூடத்தனமான வார்த்தைகள். பகவானே சிங்கம் என்று அந்த அதேதான். பகவானே சிங்கம் ஒன்று சாதாரண மிருகங்களை விரட்டி அடித்து தனக்குரிய பாகத்தை இரையை எடுத்துக் கொள்வது போலவே நீங்கள் உங்களுடைய சாரங்க வில்லை எதிரொலிக்க செய்து கூடியிருந்த அரசர்களை விரட்டி அடித்த பின்னரே முறைப்படி உங்களுக்கு சேர வேண்டிய பங்கான என்னை சொந்தமாக்கி கொண்டீர்கள். ஆகவே கதர்ரஜரோ அந்த அரசர்களுக்கு அஞ்சி சமுத்திரத்தில் புகலிடம் கொண்டதாக நீங்கள் கூறுவது சுத்த மூடத்தனம் ஆகும் அப்படின்னு விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூரார் பொருளுரை கொடுக்கிறாரு. இது என்னன்னா, எவ்வளவு தூரம் ருக்மிணி பொறுத்தாங்க. அப்புறம் பார்த்தாங்க, நீங்க என்ன அப்படி மூடத்தனமா பேசுறீங்க, சிங்கம் மாதிரி கர்ஜிக்கிற நீங்க ஏன் கோழத்தனமா போய் சமுத்திரத்துல போக போறீங்க? நீங்க வந்து சாரங்கம்ன்ற வில்லுனால எல்லாரையும் அடக்கிட்டு தானே அங்க சமுத்திரத்திற்கு உள்ள போனீங்க, துவாரகைக்கு உள்ள போனீங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 33வது கேள்வி. பகவானை சரணடைந்த அரசர்கள் யார்? அவர்கள் ஏமாற்றம் அடைந்தனரா? அரசர்களின் மணிமுடியாக திகழ்ந்த அங்கர், வைன்யர், ஜாச்சந்திரர், நகுஷன்,
கயர் முதலானவர்கள் உங்கள் சகவாசத்தை விரும்பி தங்களது சொந்த ராஜ்யங்களை துறந்து உங்களை தேடி தனம் புகுந்தனர். தாமரை கண்டா அந்த அரசர்கள் இவ்வுலகில் எப்படி ஏமாற்றத்தை அனுபவிக்க இயலும்? இல்லை, அதாவது வந்து இல்லை, ஏமாற்ற முடியாது, இல்லை. அவங்க வந்து தன்னுணர்வு பெற்று பூர்ணத்துவம் அடைந்த மன்னர்கள். இவங்க எல்லாம் இப்படி சொன்ன அங்கா யாருக்கு ஞாபகம் இருக்கு? அங்கா பாகவதத்துல வேணனோட அப்பா. ஓ, நீங்க படிச்சீங்களா வேணன் கதெல்லாம்? படிச்சிருக்கேன் மாதாஜி, கேள்விப்பட்டிருக்கேன். நகுசன் வந்து ராமரோட தாத்தா மாதாஜி. அந்த கவர்ங்கிறது வந்து விஸ்வாமித்திரரோட அப்பா மாதாஜி. வெரி குட். கயர் யாரு? கயர் தான் மாதாஜி விஸ்வாமித்திரரோட அப்பா. ஓகே. ஜெயந்தர், வைன்யர், இவங்க எல்லாம் ராஜரிஷிகள். இவங்க எல்லாம் ராஜரிஷிகள். அதனால மன்னர்கள். ஆனா அவங்க தன்னுணர்வு பெற்றதுனால அவங்க வந்து ஏமாற்றம்லாம் அடையல. இப்ப பொதுவா வந்து மன்னர்கள்லாம் விரக்தி அடைந்து போவாங்க. இவங்க விரக்தி அடையல. முழு அறிவோட இவங்க வந்து பகவானை சரணடைந்து முனிவர்களாக மாறினவங்க. 34வது கேள்வி, பொருள் கூறுக. குணாலசிய. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பகவான் எல்லா நற்குணங்களின் இருப்பிடமாக இருக்கிறார் என்று விசுவாசமுள்ள ருக்மிணி இங்க சொல்றாங்க மாதாஜி. நன்றி. 35வது கேள்வி, சொந்த நலனில் அக்கறை உள்ள பெண் யாரை நம்புவாள்? சொந்த நலனில் அக்கறை உள்ள பெண் யாரை நம்புவாள்? கிருஷ்ணரை தான், பகவான் கிருஷ்ணரை நம்புவாள். ஆமா ஆமா. நீங்க கொஞ்சம் எல்லாம் மூத்த பக்தர்கள்லாம் பதில் சொன்ன பக்தர்கள்லாம் கொஞ்சம் பேக் போங்க. புது பக்தர்கள். எதனால் ஸ்ரீ ருக்மிணி தேவி குழப்பம் அடைந்துள்ளாள்? ஏதோ ஒரு விஷயத்தினால குழப்பம் அடைஞ்சிருக்காங்க. சொல்லுங்க, ஏன் குழப்பம் அடைஞ்சாங்க ருக்மிணி தேவி? பல்வேறு கேள்விப்பட்டு நான் அதாவது கிருஷ்ணா உங்களுடைய பல்வேறு அவதாரங்களை பற்றி கேள்விப்பட்டு நான் குழப்பமடைந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதி எண்ணற்ற கிரியைகள், சடங்குகள், அவற்றால் உறுதி அளிக்கப்படும் பௌதிக பலன்கள் பற்றி பல்வேறு சமய சாஸ்திரங்கள்ல இருந்து கேக்குறாங்க. சமய சாஸ்திரங்கள்ல என்ன 2 விஷயத்தினால குழப்பம் அடைறாங்க ருக்மிணி. சாதாரண பெண் மாதிரி பேசுறாங்க. என்ன குழப்பம் அப்படின்னா, சில ஸ்ருதி அப்படின்னா வேத சாஸ்திரங்கள் கர்மகாண்டம் பேசுது. அதனாலதான் எண்ணற்ற கிரியைகள், சடங்குகள், அவற்றால் உறுதி அளிக்கப்படும் பௌதிக விஷயங்கள், பௌதிக பலன்கள். அப்ப இந்த சாஸ்திரங்கள் எதுக்கு பௌதிக பலன்களை சொல்லுது? அதனால அவங்க வந்து குழப்பம் அடைறாங்க. ஒண்ணு. இன்னொரு காரணம், கோபிகளை கைவிட்ட கிருஷ்ணர், சீதையை கைவிட்ட ராமர், இதனாலையும் குழப்பம் அடைறாங்க. இது வந்து சாதாரண நிலையில இருக்கக்கூடிய ஒரு பெண்ணால தான் செய்ய முடியும், பகவானால முடியாது. ஆன்மீக அறிவு கொண்டவங்க இந்த கர்ம காண்டம்னு புரிஞ்சுப்பாங்க. யாரால உயர்ந்த பக்திக்கு வர முடியாதோ அவங்களுக்கு வந்து கர்ம காண்டத்தை போதிக்கிறது வேதங்கள், ஸ்ருதி. அதனால இந்த பலநோக்கு செயல்கள்லாம் ஏன் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அதுக்கு காரணம் வந்து எல்லாருமே உயர்ந்த நிலைக்கு போக முடியாது. அது ஒரு காரணம். அதை வந்து ஆன்மீக ஞானம் உள்ள பெண் அறிந்து கொள்வார். அடுத்து 2வது காரணம், சீதையையும் கோபியர்களையும் பகவான் ஏன் கைவிட்டார் அப்படின்னா, விப்ரலம்பம் என்ற ஒரு நிலையில ஒரு பக்தனுடைய பக்தி அளவுக்கு அதிகமாக பெருகும். பகவான் அந்த ஒரு அளவுக்கு அதிகமான அன்பை வளர்ப்பதற்காக அது செஞ்சார். அது வந்து ஆன்மீக. இப்ப இந்த இடத்துல ருக்மிணி ஒரு சாதாரண பெண் போல தன்னை பாவித்து தனக்கு குழப்பம் ஏற்பட்டதாக சொல்றாங்க. அவ்வளவுதான். 37வது கேள்வி, பெயரளவே ஆன அரசர்களை ருக்மிணி தேவி எவற்றுடன் ஒப்பிடுகிறாள்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்றேங்க மாதாஜி. பதில் சொல்லிட்டீங்களா? இப்பதான் சொல்றீங்களா? சொல்லிட்டேங்க மாதாஜி. சொல்லாதவங்க யாருக்காவது விடலாம். யாராவது பதில் சொல்லாதவங்க வாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம் பதில் சொன்னவங்க தான். பதில் சொல்ல ஆனா புது பக்தர்கள் யாராவது வாங்கல. படிச்சீங்களா? 44 பேர்ல ஒரு 10 பேர் தான் எல்லாம் படிச்சிருக்கீங்க. மாதாஜி. இந்திரா மாதாஜி பாத்தீங்களா? கேட்கும் போது வராங்க. நிறைய பேர் படிச்சுட்டு அப்படியே அவை அடக்கமா இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் வெளிக்கொண்டாடணும். சொல்லுங்க இந்திரா மாதாஜி. இந்த அரசர்கள் கழுதைகளையும் மாடுகளையும் நாய்களையும் பூனைகளையும் மற்றும் அடிமைகளையும் போல்தான் வாழ்கிறார்கள். அவங்க எதனால கழுதைகள்னு சொல்றாங்க? அது காரணத்தை சொல்லணும். எதனால கழுதைகள்னு சொல்றாங்க? கழுதைகள் அவங்க உதவாங்கிறாங்க மாதாஜி, மனைவி கிட்ட சில சமயம்.
அதுதான். பல பௌதிக சுமைகளை சுமக்கிறனால கழுதைகள். பௌதிக சுமைகளை சுமக்குறாங்க, மனைவிகள் கிட்ட உதவாங்குறாங்க, அதனால கழுதைகள். மாடுகள் வர்ணாசிர கடமைகளை நிறைவேற்றும் போது இடையிடாத துன்பங்களுக்கு ஆளாவதால் மாடுகளுக்கு சமம் சொல்றாங்க. நாய்கள் வீட்டை பாதுகாக்கிற சுயநலவாதிகள், மாதிரி அவங்க இரக்கமற்றவர்களா பாதுகாக்கிறாங்க மற்றும் மிச்சத்தை உண்ணுவதால் பூனை மனைவிகளால் செய்வது. நாய்களும் வந்து பெண் நாயால, ஆண் நாய்கள் பெண் நாய்களால எட்டி வதைக்கப்படுகின்றது. பூனைகள் சுயநலவாதிகளா இருக்கிறாங்க, இரக்கமற்ற. சுயநலவாதி, இரக்கமற்றவர்கள். இரக்கமற்றவர்களாக இருக்கிறார். அடிமைகள் குடும்ப விவகாரங்கள்ல அடிமைப்பட்டு கிடக்குறாங்க. நன்றி. இதெல்லாம் பிரச்சாரத்துக்கு ரொம்ப பயன்படக்கூடிய ஒரு விஷயங்கள். அதனால படிச்சீங்கன்னா பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் நல்ல பிரச்சாரம் பண்ணலாம். 38வது கேள்வி. விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார் யார் உண்மையான கணவர், யாரை சவத்தை வழிபடுவதாக கூறுகிறார்? விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார் யார் உண்மையான கணவர் சொல்றாங்க? சரஸ்வதி மாதாஜி சொல்லிட்டீங்க பதில். எல்லா பெண்களுக்கும் ஸ்ரீகிருஷ்ணரே உண்மையான கணவர் மாதாஜி. சரி. பிறருவனை தன் கணவனாக வழிபடும் பெண் உண்மையில் ஒரு சவத்தையே வழிபடுகிறாள் என்ற அர்த்தம் மாதாஜி. ஏன்னா எப்படியும் இந்த பஞ்சபூதங்களால் ஆன இந்த சரீரம் ஒரு நாள் மடியதான் போகுது. அதனால ஒரு பெண் வந்து தன்னுடைய கணவனை, கண்டிப்பாக பெண் வந்து கணவனை கடவுளா தான் நினைக்கணும். ஆனாலும் அல்டிமேட் அர்த்தத்துல, இறுதி அர்த்தத்துல பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு அவள் வந்து சவத்தை தான் வழிபடுகிறாள் அப்படின்னு இங்க காட்டுது. அடுத்து 39வது கேள்வி. கிருஷ்ண உணர்வு உடையவர்கள் மற்றும் கிருஷ்ண உணர்வு அல்லாதவர்களுடைய இவர்களுக்கிடையே உள்ள வேறுபாடு யாது? பக்தர்கள் அபக்தர்கள் இவர்களுக்குள்ள வேறுபாடு யாது? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. கிருஷ்ணருடைய அழகு மற்றும் புனிதத்தன்மை ஆகியவற்றின் அனுபவ அறிவு இல்லாதவர்கள் அல்லது கிருஷ்ண உணர்வை பற்றி அனுபவ அறிவு இல்லாதவர்கள் ஜட உடலையும் புலநுகர்வையும் பற்றிய இத்தகைய குற்றச்சாட்டுகள் பிரமித்து விடக்கூடும். ஆனால் கிருஷ்ண உணர்வில் அறிவொளி பெற்றவர்கள் இத்தகைய பூர்ண உண்மையுள்ள கூற்றுக்களால் புத்துணர்ச்சியும் உற்சாகத்தையும் பெறுவார்கள். ஹரே கிருஷ்ணா. இப்ப இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்கல்ல, புலனுணர்வை பற்றி எவ்வளோ இப்ப கழுதைகள் நாய்கள் அப்படின்லாம் சொல்லாச்சு. இத வந்து பக்தர் அல்லாதவங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பிரமிப்பா இருக்கும், என்ன இப்படி பேசுறாங்களே அப்படின்ட்டு. நீங்க பாத்தீங்கன்னா யாருக்கு ஆன்மீக அறிவு ஆழமா இல்லையோ அவங்க பிரபுபாத் புக்ஸை வந்து குறை சொல்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா புரியும். பிரபுபாத் சொல்ற உண்மை பல பேருக்கு புரியாது. என்ன உங்க குருதேவர் வந்து எல்லாரையும் நாயின்றாரு கழுதன்றாரு, அவர் சொல்லல, பிரபுபாத் சொல்லல, பாகவதன் சொல்லுது. இப்ப இத பிரபுபாதர் மொழிபெயர்த்து தான் கொடுத்திருக்காரு. இந்த கழுதை நாயெல்லாம் பிரபுபாதரா சொல்றாரு, அவர் மொழிபெயர்க்கிறார். அப்போ பல இடங்கள்ல பிரபுபாதர் ராஸ்கல்ஸ் அப்படின்வாரு, ஃபூல்ஸ் ராஸ்கல்ஸ்ன்னுவாரு. ஆனா உண்மையில அவர் மக்கள் மேல கருணை வச்சு அவர் கஷ்டத்தெல்லாம் மீறி அவர் பிரச்சாரம் பண்ணார். வயசான காலத்துல அவரு மக்கள் மேல அன்பு இருந்தது அவருக்கு. யாரையும் திட்டணுன்ற எண்ணம்லாம் அவருக்கு கிடையாது. ஆனா சாஸ்திரம் வந்து யாருக்கு ஆன்மீக அறிவு இல்லையோ அவர்களை கழுதைகளாகவும் நாய்களாகவும் பேசுறது சரியா. அப்ப இந்த இந்த புலனுகர்ச்சி உள்ள இந்த அறியாமையில இருக்கக்கூடிய பக்தர் அல்லாதவர்கள்லாம் இந்த மாதிரி வாசகங்கள்லாம் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பிரமிப்பா இருக்கும், இப்படிலாம் பேசுறாங்களே அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களே தங்களை தாங்களே ரொம்ப நல்லவங்களா நினைச்சுக்கிறாங்க. நீங்க பாருங்களேன், தேவி தேவர்களை வழிபடுபவர்களை நான் வந்து பக்தரால கொல்லவே முடியாது. ஏன்னா அடிப்படை அறிவே இல்லை அவங்களுக்கு. கடவுள் நான் யாரு, கடவுளுக்கு எனக்கும் உள்ள உறவு யாது, எதற்காக நம்ம மனித பிறவி எடுத்திருக்கிறோம்ன்ற அடிப்படை அறிவு இல்லைல்ல அவங்களுக்கு. அதனால இந்த மாதிரி வாசகங்கள்லாம் அவங்களுக்கு புரியவே புரியாது. அதனால ரொம்பவே ஒண்ணுமே இல்லாத மண்டையில மசாலாவே இல்லாதவங்களுக்கெல்லாம் பிரசாதம் கொடுத்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசாம விடலாம். ஏன்னா கொண்டாடுறதுக்கு ஏன்னா ஒரு லெவலுக்கு வரைக்கும் கொண்டாடுறது ரொம்ப கஷ்டம், அவங்களுக்கு பிரமிப்பாக இருக்கும். அதுதான் இங்க சொல்றாரு. அடுத்து பக்தர்களுக்கு பாருங்க, உண்மையான பூரண உண்மையுள்ள கூற்றுகளால் புத்துணர்ச்சியும் உற்சாகத்தையும் பெறுவார்கள். இதே வாசகத்தை பக்தர்கள் கேட்கும்போது அப்படியே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், உற்சாகம் கிடைக்கும். அது ஏன்னா பக்தர்கள் அப்படி கிடையாது.
நாய்களாட்டம் பூனைகளாட்டம் பக்தர்கள் இல்லை. பக்தர்கள் அந்த பாதையில வேகமா நடக்கணும்ன்ற ஒரு அடிப்படை அறிவு வந்துருச்சு. நான் போன வகுப்புல எல்லாம் சொன்னேன், நாம வந்து பக்தர்களே கிடையாது, நம்ம நல்லவர்கள் அப்படின்னு சொன்னேன். ஆனாலும் ஆனாலும் அந்த பக்தி பாதையில காலை வச்சுட்டோம். பக்தி பாதையில காலை வச்சுட்டு அடிப்படை விஷயங்களை புரிந்து கொண்டிருக்கிறோம். அதனால இந்த விஷயங்கள் நம்மை பாதிக்காது, நமக்கு வந்து பிரமிப்பை கொடுக்காது. நாம் வந்து அதை ஏற்றுக்கொண்டு நாம் நாய்களாகவும் பூனைகளாகவும் கழுதைகளாகவும் வாழ விரும்பவில்லை, நாம் அதை மீறி பக்தர்களாக ஆக விரும்புகிறோம் அப்படின்றத நம்ம புரிந்து கொண்டு நடக்கிறோம். 40வது கேள்வி. ருக்மிணி தேவி பகவான் எப்பொழுது தன்னிடம் கருணை காட்டுவதாக கூறுகிறாள்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. யாராவது பதில் சொல்லாதவங்க யாராவது குரல் கேட்டனா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நான் சொல்றேன் மாதாஜி. அதாவது பிரபஞ்சத்தை படைக்கும் பொருட்டு பகவான் கிருஷ்ணர் ரஜோகுணத்தை அதிகமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் ருக்மணியின் மீது பார்வையை திருப்பி அவருடைய பரம கருணையை அவருக்கு காட்டுகின்றார். நன்றி, நல்லா சொன்னீங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, எனக்கு இது புரியலைங்க மாதாஜி. தன்னை பகிரங்க சக்தியோட அடையாளப்படுத்தி கொண்டு தன்னடக்கத்துடன் அவங்க வந்து படைக்கும் போது ரஜோகுணத்தின் மூலமாக செயலாற்றும் போது பகவான் வந்து உலகத்தை படைக்கிறார் இல்லையா? உலகத்தை படைக்கிறது யாருக்காக? நமக்காக. எதுக்கு படைச்சார் உலகத்தை? நமக்காக. பௌதிக நம்ம வந்து இந்த ஜீவராசிகள் கிருஷ்ணரை விட்டு பிரிந்து இன்பம் அனுபவிக்க வேணும்னு நினைச்சாங்க. அதனால உலகத்தை படைக்கிறார் பகவான். உலகத்தை படைக்கிறது நம்மளுக்காக தான். அப்போ ருக்மிணி, நீ எனக்காக தான் உலகத்தை படைச்ச. உலகத்தை படைக்கும் போது ரஜோகுணத்தை எடுத்துக்கொண்டாய். ரஜோகுணம் இல்லைன்னா படைக்க முடியாது. இப்போ அவர் படைக்கும் கடவுளாக பிரம்மனாக வரும்போது ரஜோகுணத்தை எடுத்துக்கொள்கிறார். அப்ப ரஜோகுணத்தை எடுத்து எங்கள் மீது கருணை காட்டுகிறாய் அப்படின்னு நான் தன்னை ஒரு சாதாரண பெண்ணாக சொல்றேன். இந்த உலகம் படைக்கப்பட்டது ஜீவராசிகளுக்காக தான். ஜீவராசிகளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து இந்த உலகத்தில் நல்ல அடி வாங்கிட்டு அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் படிச்சாரு. அதுவும் கருணை தான், பகவானுடைய கருணை தான். ஏன்னா இவங்க வந்து அந்தரங்க சக்தி தானே மாதாஜி. இவங்க அதான் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டுன்னு தெளிவா எழுதிட்டாங்களே பொருளுரையில. ஆனா இவங்க வந்து தன்னை பகிரங்க சக்தியா நினைச்சுக்கிட்டு அவங்க தன்னை வந்து ஒரு ஜீவராசியா தான் நினைச்சு பேசுறாங்க. ஓகே. தன்னை ஒரு ஜீவராசி பகிரங்க சக்தியால தான் ஆட்டிவிக்கப்படுகிறது. தன்னை அவங்க மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பெண், ஆனாலும் அவங்க வந்து தன்னை வந்து சாதாரண ஜீவராசியாக வைத்துக்கொண்டு பேசுறாங்க. அப்ப பகவான் வந்து அப்பா மட்டும்தான் ரஜகுணத்துல இருக்கிறப்பதான் திரும்பி பாக்குறாங்களா? ரஜோகுணம் வந்து இப்ப உலகத்தை படைக்கிறார், படைக்கும் போது ஆமாங்க, படைக்கும் போது ரஜகுணத்தை எடுத்துக்கிறார்ல. ஆமா மாதாஜி. அப்பதான் திரும்பி பாக்குறாங்களா லக்ஷ்மி தேவி, ருக்மணி தேவி? அந்த ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. ஓகே. அங்க வந்து 46 நான் பார்த்தே சொல்லிடுறேன். உலகத்தை படைக்கும் போது ஒரே நிமிஷம். பிரபஞ்சத்தை படைக்கும் பொருட்டு அதிகமான ரஜோகுணத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் என் பக்கம் பார்வையை திருப்பி உங்களுடைய பரமகருணையை எனக்கு காட்டுகிறீர்கள். இப்ப வந்து எப்பொழுதும் தன்னிறைவுடைய நாங்கள் மனைவிகள், குழந்தைகள் மற்றும் செல்வம் ஆகியவற்றில் சிரத்தை காட்டுவதில்லை, கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறார். ஏன்னா பகவான் வந்து திருமணம் இப்ப ருக்மிணிய திருமணம் செய்து கொண்டார்ல. திருமணம் செய்து கொள்றது வந்து கருணை காட்டுறதுக்கு அர்த்தம் தான். இந்த உலகத்துல ஒரு ஜீவராசிய படைக்கிறார். படைச்சிட்டு அதுக்கு வந்து திருமணம், இப்ப இங்க திருமணம் என்ற ஒரு பந்தத்தின் மூலமாக கருணை காட்டினார்னு சொல்றாங்க. ஆனால் இந்த உலகத்தை படைச்சு அதுக்கப்புறம் திருமணம் செய்து கொண்டார். அதுலயே அவரே வந்து இந்த மாதிரி ஜீவராசிகளுக்கெல்லாம் அவங்க வந்து கருணை காட்டுறாருன்னு. இப்ப இங்க 3வது இதுல பாத்தீங்கன்னா தன்னுடைய அம்சமான பகவானின் பகிரங்க சக்தியுடன் ருக்மிணி அடக்கத்துடன் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறாள். நீங்கள் அடிக்கடி என்னை பார்ப்பதில்லை என்றாலும் ஜட பிரபஞ்சத்தை தோற்றுவிக்க தயாராகி உங்கள் சக்தியான பௌதிக ரஜோகுணத்தின் மூலமாக செயலாற்ற துவங்கும் போது என் மீது நீங்கள் பார்வையை செலுத்தி உங்களுடைய பரம கருணையை எனக்கு நீங்கள் காட்டி அருளுகிறீர்கள். அப்பனா இந்த பகிரங்க சக்தின்றது வந்து ஜட இயற்கை.
ஜட இயற்கையுடன் கூடி பகவான் இந்த உலகத்தை படைக்கிறார். அப்ப இவங்க வந்து தன்னை வந்து ஜட இயற்கையா சொல்றாங்க. புரியுதா? பெண் பால் தான். பூமி தேவியா சொல்றேன். இல்ல, பூமி தேவி கிடையாது, பகிரங்க சக்தி. பூமி தேவி ஓகே, ஒரு தனி சக்தி தான், பூசக்தி, அது வேற. பகிரங்க சக்தி அப்படின்றது வந்து ஜீவசக்தி. பகிரங்க சக்தின்றது எக்ஸ்டர்னல் எனர்ஜி ஆஃப் த லார்ட். அந்த எக்ஸ்டர்னல் எனர்ஜியோட கூடிதான் உலகத்தை படைக்கிறார். புரியுதுங்களா? பகிரங்க சக்தியோட சேர்ந்து தான் பகவான் வந்து உலகத்தை சிருஷ்டிக்கிறார். ஓகே. அப்ப இந்த திருமணம் அப்படின்ற சடங்கெல்லாம் வந்து பகிரங்க இதுலதான், இங்க ஜட இயற்கையில தான் நடக்குது இல்லைங்களா? இப்ப இங்க உலகத்தை படைக்கிறத மட்டும்தான் அவங்க மென்ஷன் பண்றாங்க. அவங்க திருமண சடங்கு அவங்க அது ஒரு தனி, அது லீலை தான், அது இல்ல. இங்க சொல்றது வந்து அவங்க வந்து உலகத்தை படைக்கிற விவகாரத்துல தான் நீங்க என் மேல கருணை காட்டுறீங்கன்னு சொல்றாங்க. அப்பன்னா தன்னை வந்து பகிரங்க சக்தியா மாத்திக்கிறாங்க இந்த அம்மா. அப்ப பகிரங்க சக்தியோட கூடுறாரு இல்ல, அந்த அந்த சக்தியை ஆக்டிவேட் பண்றாரு பகவான். புரியுதுங்களா? அப்ப பகிரங்க சக்தி வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது தானே உலகம் சிருஷ்டிக்கப்படுகிறது. தாய் யார்? தாய்னா ஜட இயற்கை தான் தாய். இந்த ஜீவராசிகளுக்கு யார் தாய்? ஜட இயற்கை. அந்த ஜட இயற்கைய யார் தந்தை? யார்? கிருஷ்ணர் தான், கடவுள், கடவுள், முழுமுதற் கடவுள். அப்ப தன்னை வந்து ஜட இயற்கையாக இங்க அவ பாவித்துக் கொள்கிறாள். அப்ப நீங்க என்ன பாக்குறீங்க அப்படின்னு சொல்றேன். மாதாஜி, ஆனா ருக்மிணி தேவிக்கு தான் அந்தரங்க சக்திங்கிறது தெரியுமா மாதாஜி? தெரியும், பணிவின் காரணத்தால இப்படி சொல்றாங்க. ஆமா, தெரியும் தெரியும். தான் 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 அந்தரங்க சக்தின்னு தெரியும், லக்ஷ்மியின் அம்சம் எல்லாம் தெரியும். ஆனா இங்க வந்து எப்பவுமே பக்தர்களுடைய நிலை, மனநிலை வந்து எப்பவும் தங்களை தாழ்வாதான் நினைச்சுப்பாங்க. புரியுதா? மாதாஜி, ஹரே கிருஷ்ணா, பிரணாம் மாதாஜி. மாதாஜி இப்படி புரிஞ்சுக்கலாமா? இப்ப நரசிம்மதாஸ் தாக்கூர்ல பெரிய பக்தர், ஆனா அவர் தன்னை தாழ்ந்து நினைச்சிட்டு நான் பக்தர் இல்ல, ஜடத்திலே தான் நான் பூந்துட்டு இருக்கேன், இல்ல வந்து இந்த பக்தன்ற போர்வையில வாழ்றேன் அப்படி எல்லாம் சொல்றாங்களா? அது மாதிரி இவங்க வந்து இந்த மனநிலையில கிருஷ்ணர்கிட்ட பேசுறாங்க இல்லையா மாதாஜி? ஆமா ஆமா, கரெக்ட். ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. நன்றி. நல்லா இருந்தது. நன்றி மாதாஜி. அடுத்த கேள்வி, உண்மையில் பகவான் ருக்மிணியிடம் அன்பு காட்டுவதை எப்படி புரிந்து கொள்ளலாம்? ருக்மிணி கிட்ட அன்பு காட்டுறாரு பகவான், அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஸ்ரீமதி ருக்மிணி தேவி அவளுடைய அந்தரங்க சக்தி என்பதை நாம் நினைவில் கொள்வோமானால் அவளுடனான பகவானின் அன்பு விவகாரங்கள் அவள் தூய அன்பின் ஆனந்தத்தின் சித்திரீகரிப்புகள் என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். ஹரே கிருஷ்ணன். வேற யாராவது சொல்றீங்களா இந்த கேள்விக்கு பதில்? 46. பரிகாசம் பண்ற மாதிரி பண்ணி அப்புறம் அப்படி காமிக்கிறாரா மாதாஜி? ததாகம் ததாகம் நானும் அவளை பற்றி அதிகமாக நினைத்துக் கொண்டிருக்கிறேன். இதனால் இரவில் என்னால் உறக்க முடியவில்லை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தமக்குள் நிறைவாராக இருக்கிறார். ஸ்ரீமதி ருக்மிணி தேவியுடைய அந்த அந்தரங்க சக்தி என்பதை தாம் நினைவில் கொள்வோமானால் அவளான பகவானின் அன்பு விவகாரங்கள் அவரது தூய ஆன்மீக ஆனந்தத்தின் சித்தரிப்புகள் என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அப்ப ருக்மிணியை எவ்வளவு நேசிச்சார் அவர் சொல்றாருல, என்னால தூங்க கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதுல ருக்மிணிய வந்து மிகவும் நேசித்தார்ன்றதை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். அடுத்து 42வது கேள்வி, அம்பா யார்? அவள் யாரால் கவரப்பட்டாள்? பதிலே சொல்லாதவங்க வாங்க. பதில் சொல்லாதவங்க குட்டிலா பதில் சொல்றீங்களா? சொல்றேன் மாதாஜி. சொல்லுங்க. அம்பா யாரு? காசிராஜனுக்கு அம்பா, அம்பாலிகா, அம்பிகா என்ற 3 புத்திரிகள் இருந்தனர். இவர்களுள் அம்பா என்பவள் சால்வனால் கவரப்பட்டாள். இது மகாபாரதத்தில் சொல்லப்பட்டது. அவங்க வந்து சிகண்டியா வராங்க. அவங்க தான் வந்து பீஷ்மரை கொல்றதுக்கான ஒரு கருவியாக செயல்பட்டாங்க. சரியா? அடுத்து நன்றி. அடுத்த கேள்வி, உங்க பெயர் குட்டிலாவா? குட்டிலா. ஆமாங்க, குட்டிலா. குட்டிலா குட்டிலா. ஆனா அந்த ஜட்டிலா குட்டிலா அந்த அதுக்கு சொன்னாரா? அப்படிதான். அதான் மாதாஜி, ராதாராணியோட நாத்தனார் பேருன்னு சொன்னாங்க. ராதாராணியினுடைய நாத்தனார் நீங்க. அன்பான நாத்தனாரா? அவங்க எப்பவுமே ஆன்டியா இருப்பாங்க. ஏதோ ஒரு காரணம் இருக்கும் குரு மகாராஜ் அப்படி பேர் வச்சதுக்கு.
43வது கேள்வி, தூய அன்பு பற்றி மேற்கோள் காட்டவும். தூய அன்பு பற்றி மேற்கோள் காட்டவும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. ருக்மணிக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள இடையிலான தூய அன்பு சர்வதா தம்சரகிதம் சதியபி துவம்ச காரணே யத்பாவ பந்தனம் யூனோ ஷ பிரஹீத்தித. எப்படி ஒரு சாதாரண இளைஞனுக்கும் இடையில் உள்ள பாச பிணைப்பு முறிவதற்கு பல காரணங்கள் இருக்கும். ஆனா அது ஒருபோதும் முறிக்கப்படாமல் இருக்குமானால் அந்த அவங்களுக்குடைய உள்ள பற்றுதான் தூய அன்பு அப்படின்னு சொல்லப்பட்டு. இங்க கிருஷ்ணருக்கும் அவங்களுக்கு மடையில் உள்ள முக்கியமான அன்புவார்கள் இந்த மாதிரி தன்மைதான் தூய அன்பு வகையை சேர்ந்தது, எப்பொழுதும் முறிக்கப்படாமல் இருக்கும். அடுத்து 44வது கேள்வி, யாருக்கு நரகமே வாழ தகுந்த இடமாகும்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. பெண்களோட சகவாசமும் மற்ற புலனின்பங்களும் நரகத்தில் கூட சுலபமா பெற முடியும்னு விஸ்வநாத் சக்கரவர்த்தி கூறுகிறார். யாருக்கு நரகமே? அதான் மாஜி, புலனின்பத்தை அனுபவிக்கிறவங்களும் பெண்களின் சகவாசத்தையும் விரும்புறவங்க நரகத்தை அனுபவிப்பாங்க. நரகம் தான் அவங்களுக்கு வாழ தகுதியான இடமாகும். நன்றி. பௌதிக பொக்கிஷங்களை விரும்புபவர்கள் மாதாஜி. பௌதிக விஷயங்களை விரும்புபவர்கள். வெரி குட். அடுத்து 45வது கேள்வி, பக்தி தொண்டு சுலபமாக முக்தி அளிக்கிறது என்பதால் அனைவரும் முக்தி அடைந்து இந்த உலகமே இல்லாமல் போய்விடாதா? இருங்க மாதாஜி, நீங்க நிறைய பதில் சொல்லிட்டீங்க. பதில் சொல்லாதவங்க வரட்டும் வெளியே, நான் கூப்பிட்டா பேரு. பதில் சொல்லாத பக்தர்கள் வாங்க. 47 பேர் இருக்கிறீங்க, ஒரு 10 பேர் தான் பதில் சொன்னாங்க. நான் சொல்லவா? சொல்லுங்க. ஜீவ கோஸ்வாமி பின்வரும் கேள்விகளை கேட்கிறார். பக்தி தொண்டு சுலபமாக ஒருவருக்கு முக்தி அளிக்கிறது என்பதால் அனைவரும் முக்தி அடைந்து இந்த உலகமே இல்லாமல் போய்விடாதா? இத்தகைய ஆபத்து எதுவும் இல்லை என்று ஆசிரியர் கூறுகிறார். ஏனெனில் பொறாமை உள்ளவர்களாலும் மஞ்சக புத்தி உள்ளவர்களாலும் புலனறிவை சார்ந்தவர்களாலும் பரமபுருஷருக்கு விசுவாசத்துடன் தொண்டு செய்வது மிக கடினம். இத்தகைய மக்களுக்கு இவ்வுலகில் பற்றாக்குறையே இல்லை. குறையறதே கிடையாது. பக்தர்கள் முக்தி பெற்று போயிட்டே இருந்தாலும் இன்னும் வேற ஏதோ ஜீவராசிகள் பொறாமையை எடுத்துக்கொள்கிறார்கள். அதனால இந்த உலகத்துல காலி ஆகாது உலகம் அப்படின்னு சொல்றாங்க. உலகத்துல தொடர்ந்து பொறாமை உடையவர்கள் இருந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். 46வது கேள்வி, ஸ்ரீ கிருஷ்ணர் ருக்மிணி உரையாடல் எப்பொழுது நடந்தது? அடுத்து நம்ம பார்க்க போறோம் இந்த உரையாடல் எப்ப நடந்தது. சொல்லுங்க. அதாவது ருக்மிணி கிருஷ்ணருடைய பேச்சு அனிருத்தரின் திருமணத்திற்கு பிறகு நிகழ்ந்திருக்க வேண்டும். சரியா? அனிருத்தர் யாரெல்லாம் நம்ம இப்ப அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம். கிருஷ்ணருடைய பேரன். 47வது கேள்வி, ருக்மிணி தேவியின் ஒப்பற்ற பெருமையை மேற்கோள் காட்டி கூறவும். லலிதா சொல்லுங்க, படிச்சீங்களா? மாதாஜி எனக்கு அதெல்லாம் படிச்சதுல இல்லைங்க மாதாஜி. அமுலு மாதாஜி, ருக்மிணி தேவியின் ஒப்பற்ற பெருமையை மேற்கோள் காட்டி கூறவும். ஒரு செகண்ட் வெயிட் பண்ணலாம், இல்லைன்னா அந்த டாப் 10 எடுத்து பேசிடுவாங்க. பேசாத பக்தர்களே வாங்கள். சொல்லுங்க மாதாஜி. அமுலு மாதாஜி. அமுலு மாதாஜி. பகவத் பிரசாதம் அக்யா மற்றும் விரத கிருஷ்ணன் சத ஜன்ம பிகிஷா. நாங்கள் உங்களுடைய கருணையை பெற முடியாது என்றால் என்னுடைய கடிந்தவங்களினால் நலிந்து விடுப்போம் என்னுடைய நான் விட்டுவிடுவேன். நூற்றுக்கணக்கான தெளிவுகளை முயற்சி செய்து பிறகு உங்கள் கருணையை நான் அடைவேன். ஒப்பற்ற பெருமைகளை சொல்லப்படுது. பாகவதத்துல ருக்மிணி தேவி சொல்றாங்க, உங்க கருணை எனக்கு கிடைக்கலன்னா நான் செத்து போயிடுவேன், தவம் இருந்து என் உயிரை நான் விட்டு விடுவேன்னு சொல்றாங்க. அப்ப அதுல இருந்து அவங்க எவ்வளவு பெரிய பக்தைன்றது நமக்கு தெரியுதா? இத இங்க சொல்லல, 23வது அத்தியாயத்துல அவங்க சொல்றாங்க, திருமணத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் தனக்கு கிடைக்கவில்லை என்றால் கிருஷ்ணர் கிடைக்காத இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு அளவுக்கு அவங்க மிக
தூய பக்தியை உடையவர்கள். ருக்மிணி தேவிக்கு கிருஷ்ணரை தவிர வேற யாரையும் வந்து நினைச்சு பார்க்க முடியாது. அடுத்து 48வது கேள்வி, விடம்பயன் என்ற சொல்லின் பொருள் யாது? ஹரே கிருஷ்ணா மாதாஜி மாதாஜி சொல்றேங்க மாதாஜி. மாதாஜி யாரோ பதில் சொல்லாதவங்க வராங்க. சுந்தரி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி சொல்லுங்க மாதாஜி. பின்பற்றுதல் மற்றும் கேலி செய்தல்ன்ற பொருள் மாதாஜி. கேலி செய்தல், பின்பற்றுதல் அப்படின்ற ஒரு பொருள்ல வரக்கூடியது. நன்றி. பகவான் எப்படி இல்லற தர்மங்களை நிறைவேற்றினார்? இந்த கடைசி கேள்வி. பதில் சொல்லாதவங்க வாங்க. மாதாஜி. நீங்க சொல்லிட்டீங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சர்வ வல்லமை உடையவரும் நீங்க பத்மா, நீங்க நிறைய ஐயோ டாப் 10. பத்மாலாம் டாப் 10. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பதில் சர்வ சொல்ல வல்லமை உடையவர் வனஜா. அகில வனஜா லோகங்களுக்கும் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சர்வ சொல்லுங்க. வல்லமை உடையவரும் அகில லோகங்களுக்கும் குருவுமான பகவான் ஸ்ரீஹரி வழக்கமான ஒரு குடும்பஸ்தரை போல் அவ்வாறே மற்ற ராணிகளின் அரண்மனையிலும் நடந்து கொண்டு இல்லற தர்மங்களை நிறைவேற்றினார். வெரி குட். அவர் வந்து ஒரு சாதாரண அந்த இது பெண்டாட்டி தாசன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தாராம். அந்த மாதிரி இல்லற சாதாரண மனிதன் மாதிரி செயல்பட்ட மாதிரி காட்டிக்கிட்டாரு. ஆனா உண்மையில அவர் வந்து பரம் சத்தியம் எல்லாம் பார்த்துட்டோம். அவர் அப்சல்யூட் ட்ரூத். அவர் வந்து மிக உயர்ந்த நிலையில பரம்பொருள் அவர் தான் அப்படின்லாம் பார்த்தோம். ஆனால் இங்க வந்து ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி நடிக்கிறார். அவ்வளவுதான். இந்த பாடத்துல பக்தர்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். முடிச்சிடறோம் அந்த பாடத்தை அதோட. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இது சம்பந்தமா எப்ப படிப்போம்னு தெரியாது. ஏதாவது ஹரே கேள்வி? கிருஷ்ண மாதாஜி. இந்த சம்பந்தமா தான் கேட்கணும். மாதாஜி இதுக்கு சம்பந்தமா கேக்குறேன். எனக்கு என்ன டவுட்னா, அந்த பிரம்மா சிருஷ்டி மட்டும் தான் பண்ணுவாரா மாதாஜி? இது படைச்சது கிருஷ்ணாவா? அப்படியா மாதாஜி? அப்படி நம்ம எடுத்துக்கலாமா? எப்படி? அததான் நான் முதல்ல சொல்லிட்டேன்ல. 10வது காண்டத்துக்கு வந்தீங்கன்னா 2வது காண்டத்து கேள்வி இது இருந்தாலும் சொல்லிடுறேன். நல்லதுதான். 2வது காண்டத்துல நம்ம பார்த்தோம். முதல் பாகவதத்தினுடைய ஆரம்பத்திலேயே படைப்பு எப்படி நடக்கிறதுன்றதெல்லாம் பார்த்தோம். முதல் தர படைப்பாளி கிருஷ்ணர் தான். 2ஆம் தர படைப்பாளி தான் பிரம்மா. பிரம்மாக்கு படைக்கிறதுக்கு மட்டும் சக்தி கொடுத்திருக்கிறார் கிருஷ்ணர். படைக்கும் கடவுள் வந்து பிரம்மா தான். ஆனா அவர் படைக்கிறதுக்கு மட்டும்தான் சக்தி. அவ்வளவுதான். அவர் அதுவும் கிருஷ்ணர் சக்தி ஊட்டினாதான். இப்ப நம்ம பேசுறோமா, நடக்கிறோமா, சாப்பிடுறோமா, பாக்குறோம், எல்லாமே செய்யறோம். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் கிருஷ்ணர் தான். சர்வ காரணம் கிருஷ்ணர் தான். நம்ம நல்லது பண்றோமோ கெட்டது பண்றோமோ என்ன செயல்பாடு பண்றோமோ எல்லாத்துக்கும் சக்தி அங்கிருந்து தான் வருது. அங்கிருந்து தான் வருது. சரியா? அது போல படைக்கும் கடவுளாக பிரம்மா இருக்கிறாரு. நமக்கெல்லாம் நம்ம சாதாரணமா இருக்கிறோம், சாதாரண செயல்களை செய்யறோம். அதனால படைக்கும் செயல் வந்து நமக்கு மிகப்பெரிய விஷயம்தான். ஆனால் அந்த ஜீவராசிக்கு சக்தியை கொடுத்து அவரை கடவுள் அளவுக்கு உயர்த்தி வைக்கிறது வந்து கிருஷ்ணர் தான். பகவானுடைய பார்வை, பகவான் வந்து அவருக்கு வந்து உள்ளிருந்து சக்தி கொடுக்கிறார். இப்படி செய் அப்படின்னு. அவர் வந்து 2ஆம் தர படைப்பாளி தான். பிரம்மா வந்து சுயம்புன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, தாய் இல்லாம வந்தார். கிருஷ்ணருக்கு வந்து மனைவி தேவையில்லை. சாதாரண மனிதர்களுக்கு தான் கணவன், மனைவி, குழந்தை அப்படி வரும். இது உலகத்துல. ஆனா பகவானுக்கு அதெல்லாம் கிடையாது. அவர் அப்படியே அவரே ஒரே ஆண்மகன். அவர் வந்து ஒரு மனைவி இல்லாமல் குழந்தைகளை உருவாக்க முடியும். அதனால சுயம்புன்னு ஏன் பிரம்மாக்கு பேர் வந்துச்சுன்னா, தாய் இல்லாமல் வந்தார், அதனால சுயம்புன்னு பேரு. ஆனா சுயம்புக்கு உண்மையான அர்த்தம் கிருஷ்ணருக்கு மட்டும்தான். அப்படியே தானா வர்றது. நம்ம டெய்டிஸ் எல்லாம் தானா வந்தா சுயம்புன்னு சொல்றோம் பாருங்க. பிரம்மா வந்து ஒரு மிகப்பெரிய நம்பர் 1 ஜீவராசி. பிரம்மா தான். அதற்குரிய தவங்கள் அவர் பண்ணார். அதனால பகவான் வந்து அவருக்கு படைக்கும் சக்தியை கொடுத்தார். நீங்க கூட பிரம்மாவா ஆகணும்னா தவம் பண்ணீங்கன்னா நீங்க கூட பிரம்மாவா ஆயிடலாம். நான் முன்ன ஒரு வகுப்புல கூட சொன்னேன், அந்த பிரம்மா ஆவறதுக்கு பதில் நம்ம வந்து எளிமையான முறையில தூய பக்தி பண்ணி நம்ம வந்து கிருஷ்ணரை அடையலாம். அது சிறப்பானது. ஏன்னா பிரம்மா ஆவறது அதை விட கஷ்டம், இந்திரன் ஆவது அதை விட கஷ்டம். இதுக்கெல்லாம் போட்டு இந்த உலகத்துல சிக்கி தவிப்பதற்கு நம்ம வந்து எளிமையான முறையில், தூய்மையான முறையில் பக்தி செய்து இந்த உலகத்தை விட்டு விலகுவோம். வேற ஏதாவது இருந்தாலும் திரும்பியும் வருவாங்க இல்லையா மாதாஜி? பிரம்மாவா இருந்தாலும் இதனால திரும்பியும் மறுபடியும் அவங்க இல்ல, பிரம்மா வந்து தூய பக்தர். இப்ப இருக்கிற பிரம்மா நம்ம சம்பிரதாயத்தின் தலைவர். அவருக்கு திரும்பி வர எண்ணம் இல்ல. ஆனா சேவை செய்ய சொல்லி இருக்கிறார் கிருஷ்ணர், அதனால செய்யறார். சில பக்தர்கள் கூட பதவிகள் கொடுக்கப்படுவார்கள்.
அது கிருஷ்ணருடைய விருப்பம். சில பக்தர்கள் பிரம்ம பதவியை விரும்புவதில்லை, ஆனா அவங்க சில நேரங்கள்ல பிரம்மனாகவும் இந்திரனாகவும் பக்தர்களே சில நேரத்துல வருவாங்க. அடுத்த இந்திரன் ஏதோ கேள்விப்படுறோம்ல, பவிஷ்ய புராணத்துல போட்டிருப்பாங்க, அடுத்த இந்திரனா இவர் வருவார் அவர் வருவார்லாம் இருக்கு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. கேளுங்க. 30வது கொஸ்டின் மாதாஜி. ருக்மிணி தேவி எந்த 2 முக்கிய காரணங்களுக்காக கிருஷ்ணரை தேர்ந்தெடுத்தார்? அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மாதாஜி. கிருஷ்ணர் 30வது கேள்வி, எந்த 2 காரணங்களுக்காக? 2 முக்கியமான காரணங்களுக்காக. கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாரு, நீ என்னை பத்தி தெரிஞ்சுக்கல, அதனால நீ என்ன, அதாவது என் நிலைமையை நீ அறிந்திருக்கவில்லை, அதனால நீ என்ன வந்து தேர்ந்தெடுத்தன்னு சொன்னார்ல. இவர் நிலைமையை தெரிஞ்சதுனால தேர்ந்தெடுத்தாங்க. அவர் மிக உயர்ந்தவரா இருந்ததுனால தேர்ந்தெடுத்தாங்க. புரியுதா? உயர்ந்த நிலையை அறிந்ததுனால முதல் காரணம் தேர்ந்தெடுத்தாங்க. 2வது காரணம், பகவானுக்கு அவங்களுக்கு தொலைநோக்கு பார்வை கிடையாது, ஆனா பகவானுக்கு தொலைநோக்கு பார்வை இருக்கு, அதனால தேர்ந்தெடுத்தாங்க. இந்த 2 காரணங்களுக்காக தேர்ந்தெடுத்தாங்க. ருக்மிணிக்கும் தொலைநோக்கு பார்வை இருக்குல்ல மாதாஜி. இப்ப அரசர்களை எல்லாம் கிருஷ்ணரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா அவங்க இப்படி சொல்றாங்களே, எனக்கு தொலைநோக்கு பார்வை இல்ல, எனக்கு இல்லப்பா, ஆனா உனக்கு இருக்குது இல்ல அப்படிங்கிறாங்க. அதனால அவங்க தாழ்ச்சி சொல்லிக்கிறாங்க, தன்னை தாழ்ச்சிக்கு சொல்லிக்கிறாங்க. அப்படி எடுத்துக்கலாமா மாதாஜி? அப்படி எடுத்துக்கலாம். ஆனா உண்மையான காரணம் அவங்க சொல்றது வந்து, என்னை விட நீ உயர்ந்தவன், அதனால உன்னை திருமணம் அப்படின்ற ஒரு பந்தத்துல பெண்ணோ சரி ஆணோ சரி, ஆண் என்ன நினைப்பான், நான் எவ்வளவு அசிங்கமா இருந்தாலும் எனக்கு வந்து அப்படியே ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஒரு பொண்டாட்டி வேணும்னு ஆசைப்படுறானுங்க. பெண் என்ன பண்றா, தான் பிச்சைக்காரியா இருக்கலாம், ஆனா மினிமம் குறைஞ்சபட்சம் பொண்ணுங்கெல்லாம் இப்ப லிஸ்ட்ல போறது குறைஞ்சபட்சம் 50,000 இருந்தா சொல்லுங்க மாதாஜி, தாங்க எப்படின்றதெல்லாம் யோசிக்கிறது இல்ல இல்லையா? ஆனா இங்க ஆன்மீக ரீதியாக பகவான் வந்து உயர்ந்தவர், அதனால தாயார் வந்து அவங்கள தேர்ந்தெடுத்தா. அவங்களுக்கு தகுதியானவர் கிருஷ்ணர் தான், வேற யாரும் கிடையாது, அதனால அவங்கள தேர்ந்தெடுத்தாங்க. உயர்ந்தவங்களை தானே தேர்ந்தெடுப்போம், பௌதிகத்திலே அப்படித்தானே இருக்கு. அந்த மக்கள்ல எல்லாரும் சொல்றாங்கல்ல, கிருஷ்ணர் வந்து கூப்பிட வர்றாருல தேர்ல, அப்ப எல்லாருமே சொல்றாங்க இவருக்கு ஏத்தவர் கிருஷ்ணர் தான், ருக்மணிக்கு ஏத்தவர் கிருஷ்ணன் தான், இந்த ருக்மணிக்கு இவரை போய் நீங்க தேர்ந்தெடுக்காரே அவட்டு எல்லாருமே மக்களை பேசிக்கிறாங்களே எல்லாரும் இல்லையா மாதாஜி? ஆமா. வேற ஏதாவது கேள்விகள்? சரி, நம்ம அடுத்த பாடத்துக்கு போலாம். ஹரே கிருஷ்ணா.